ஹாய் நண்பர்களே, வீட்லயே நம்ம சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் கஸ்தூரி மேத்தி, காஷ்மீரி சில்லி, இதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியா பவுடர், தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்ச சிக்கனை வந்து கோடு கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மசாலா தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மசாலா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியல் தந்தூரி மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஹோம்மேடாக செய்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நான் குழந்தைங்களுக்காக சாப்பிடுவா, ஸோ அதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே. நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் தடவி கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க. அது மேக்னேட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப டீப் ஃப்ரை கூட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம். இது பாயில் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதனால் நமக்கு தேவையான அளவு குக் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஃப்ரை ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.